இருக்குதுங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையல்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, பாருங்க, ரேஷன் அரிசி ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி இருக்குது இல்லையா? அது எடுத்துக்கோங்க. அது எடுத்து ஒரு கப்பு வந்து நல்லா கழுவிட்டு வெயில்ல காய வச்சிடுங்க. ஏன்னா அழுக்கா இருக்கும். காய வச்சுட்டு நம்ம இதில் தான் ஸ்வீட் பண்ண போறோம். ஒரு கப் எடுத்துக்கிறேன். கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் போட்டுக்கோங்க. இந்த அரிசியை வந்து நம்ம வறுத்துக்கலாம். பொரி மாதிரி வறுத்துட்டு நல்லா பொரி மாதிரி வறுத்துக்கலாம். இதை எல்லார் வீட்டில் ரேஷன் அரிசி இருக்கும் இல்லையா? புழுங்கல் அரிசி தான், பச்சரிசி போடாதுங்க. ஈரம் இருக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து பொரி ஆகாது. ஈரம் இல்லாத நல்லா நல்லா பொரிஞ்சு வரணும், பொரி மாதிரி. அதுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா அரிசி வந்து பாருங்க பொரி மாதிரி எல்லா அரிசியும் நல்லா 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 வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் போட்டுக்கலாம். ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு இதை அரைக்கிறது, அதனால நல்லா பொரி மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஒரு கப்பு அரிசி, ஒரு கப்பு வெல்லம் போட்டு நல்லா லட்டு பிடிச்சிட்டா நல்லா பசங்க குழந்தைங்கள்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டு. சிம்பிளாக பண்ணுறது இது. ஆனால் வறுக்கிறவருக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு தட்டில் ஆற வச்சு எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. ஒரு தட்டில் போட்டாச்சு பாருங்க. தட்டில் ஆறட்டும் அரிசி. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யை ஊற்றிட்டு நான் பாருங்கள் பாதாம் எடுத்துக்கிறேன். பாதாம் அது ஒரு 4-5 எடுத்துக்கிறேன். முந்திரி பாதாம் அதை நெய்யில் வறுத்துக்கோங்க. அது கூட வந்து நான் வறுத்த கலக்காய் கடலை வறுத்த கடலை எடுத்துருக்கிறேன். பாருங்க, அதையும் வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்துக்கோங்க. பாருங்க, இது வறுத்த கலக்காய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக சூடு. லைட்டாக வறுத்துட்டு நம்ம அந்த அரிசி கூட போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். போதும், வறுத்தாச்சு. இப்போ வெல்லம் பாவு பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பொடி பண்ணிடுவோம். பாருங்க, அதே கடாயை எடுத்துக்கணும். அந்த கடாயில் ஒரு கப்பு அரிசி எடுத்தோம், ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க. ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை கப்பு தண்ணி போதும். இது வெல்லம் கரையட்டும். பாவு பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. வெல்லம் மண் இருக்கு இல்லையா, கரைஞ்சிட்டு பிறகு நம்ம வடிகட்டிக்கின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போவே நம்ம வெல்லத்தை வந்து பாகு பண்ணியிருந்தோம். அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். அப்போவே அரிசி நட்ஸு எல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி ஆற வச்சுருந்தோம். இந்த நட்ஸு ரைஸ் எல்லாம் ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஃபைனாக மிக்சியில் வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அதை வந்துட்டு நாம் இந்த பாகு கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே விடலாம். ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி, லட்டு பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வரணும். வாசனைக்காக ஸ்மெல்லுக்காக நாம் வந்துட்டு ஏலக்காய் பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, வெல்லம் பாவு வடிகட்டி அதை ஊற்றி கொதிக்க வச்சு அதில் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, மிக்சியில் அரைச்சிட்டு வந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, சூடு ஆறிடும். ஆறின பிறகு நம்ம இதை லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பர். பாருங்க, நம்ம கடாயில் கொஞ்ச நேரம் ஆற வச்சு எல்லாம் உண்டை பிடிச்சிட்டோம். பாருங்க, லட்டு சூப்பராக வந்திருக்கு. லட்டு பாருங்க, ஒரு கப்பு அரிசி போட்டேன், இவ்வளோ லட்டு வந்திருக்கு. நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக வந்திருக்கு லட்டு.
பாருங்கள், ஒரு கப்புக்கு 10 லட்டு வந்துடுச்சுங்க. ஒரு கப்பு அரிசி போட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த லட்டு யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷில் பார்க்கலாம்.